ஹலோ எவ்ரிவான். நமக்கு கோவம் வந்தால் யாரையாவது திட்டணும்னா அறிவு இருக்கா உனக்கு, தொலைச்சு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இதே இது இங்கிலீஷில் பேசும்போது எப்படியெல்லாம் திட்டணும், எப்படியெல்லாம் கோவத்தை காமிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எப்படி இங்கிலீஷில் அடுத்தவங்கள திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு யாரையாவது கேட்கணுன்னா ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். யார்கிட்டையாவது போய் ரொம்ப திமிராக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி ரூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி நோசி அப்படின்னு சொல்லலாம். நோசி பர்சன் அப்படின்னா தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறவங்கள தான் வந்து நோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ தேவையில்லாமல் தலையிடாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி நோசி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், அதிகாரம் பண்ணிட்டு அலையாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பாஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், புறம் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பேக் பைட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசுகிறவங்கள பார்த்து டோன்ட் பேக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், போட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, இவன் வந்து அவனை பற்றி போட்டு கொடுக்குறான் அப்படின்னு, அந்த மாதிரி போட்டு கொடுக்காத, நீ போட்டு கொடுக்குறவ மாதிரி இருக்காத அப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் பி அ ஸ்னிட்ச் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்னிட்ச் அப்படின்றதான் அடுத்தவங்கள பற்றி மாட்டி விடுறது, போட்டு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து ஸ்னிட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் பி அ ஸ்னிட்ச் அப்படின்னா நீ அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது திட்டுறதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் கண் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம். என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அ கம்ப்ளீட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பி சென்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இது ரொம்ப அலட்சியமாக இருக்கிற, நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிற இப்படிலாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் யுவர் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னோட மூடை ரொம்ப கெடுக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் கில்லிங் மை மூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் எல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எம்டி விசல் மேக்ஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்போ சொல்லலாம் அப்படின்னா, யாராவது அறகுறையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னா குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து லைட்டாக சர்காஸ்டிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா எம்டி வெசல் மேக்ஸ் நாய்ஸ் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பிளேம் அதர்ஸ், அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்காத. நெக்ஸ்ட் ஒன், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட குறை கண்டுபிடிக்காத, டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மீ, போய் தொலை, கோ டு ஹெல், இல்லைனா கெட் லாஸ்ட், வார்த்தையை அளந்து பேசு, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இது ஒன்றத்துக்கும் உதவாது, சரியான குப்பை, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராஷ். நெக்ஸ்ட் ஒன், தொண என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காத, ஸ்டாப் நாகிங் மீ. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப அறிவாளி மாதிரி நடிக்காத, டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். நெக்ஸ்ட் ஒன், ஒழுங்காக நடந்துக்கோ, பிஹேவ் யுவர் செல்ஃப். ஒன், உன்னை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்கு, ஷேம் ஆன் யூ. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, யூ ஆர் பெஸ்டரிங் மீ. நெக்ஸ்ட் ஒன், இட் சக்ஸ். இந்த இட் சக்ஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று நல்லாவே இல்லை அப்படின்னா அப்போ வந்து இட் சக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் நல்லா இருக்கா அப்படின்னா இட் சக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பர்டிகுலரான விஷயத்தன்னு இல்லை, ஏதோ ஒன்று நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் சக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லாத்தையும் சொதப்பிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது அருவருப்பான விஷயம், இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கற்றுக்குறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் இருக்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இங்கிலீஷில் எப்படியெல்லாம் திட்டுறதுக்கு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.